போற படம் 2025ல ரிலீஸ் ஆன ஐஸ் ரோட் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நேபாளத்துல ஒரு கிராமத்துல தன்னோட சுயலாபத்துக்காக ஒரு டேமை கட்டணும்னு நினைக்கிற வில்லன், அதை தடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலி, இவங்க கூட அமெரிக்காவில இருந்து வர நம்ம ஹீரோவும் எதிர்பாராத விதமா ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டேம் கட்டுறத தடுத்தாங்களா, இல்ல வில்லன் நினைச்ச மாதிரியே இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த டேமை கட்டி முடிச்சாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மலை உச்சியில் ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்க. ஹீரோவோட இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோவோட தம்பி ரீசெண்டாக தான் வாரில் இறந்து போயிருப்பாரு. இந்த டிப்ரெஷனில் ஹீரோ இருக்கும்போதே ஹீரோவோட தம்பி அவருக்காக லாஸ்ட்டாக எழுதின லெட்டரும் கிடைக்கும். அந்த லெட்டரில் ஹீரோவோட தம்பி தன்னோட கடைசி ஆசையா மவுண்ட் எவரெஸ்ட்ல தன்னோட அஸ்தியை தூவணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த லெட்டர் கிடைச்ச உடனே ஹீரோ இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்க்கு கிளம்புவாரு. இப்போ இங்க சீனை கட் பண்ணிட்டு நேபாளத்துல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல மக்கள் எல்லாமே கூடியிருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில கோட் சூட் எல்லாம் போட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். இவன் தாங்க நம்ம படத்தோட வில்லன் ருத்ரா. இப்போ இவங்களுக்கு மத்தியில வில்லன் என்ன பேசுறான்னா, இந்த டேம் கட்டுறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த கிராமமும் முன்னேறும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாரும் ராய் ஃபேமிலி என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராய் யாருன்னா இந்த ஊரோட தலைவர்னே வச்சுக்கலாம். இந்த கிராம மக்களுக்கு நிறையவே நல்லது பண்ணி இவங்களுக்கு மத்தியில நிறையவே செல்வாக்கு வச்சிருக்காரு. இப்போ மக்கள் ராய் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை பேச சொல்றாங்க. அவரு மேடைக்கு வராரு. இவரு ராயோட பையன் கணேஷ் ராய். அவரும் அங்க வந்து மேடையில பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னோட அப்பா தான் இங்க வந்திருக்கணும், அவர் வர்றதுக்கு தாமதமானதுனால நான் பேச வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்ததான் அவர் இந்த டேமை பத்தி பேசுவாரு. நல்ல திட்டம் இல்லை அப்படின்னு அவரு தன்னோட எதிர்ப்பை அங்க தெரிவிக்கிறாரு. இதை பார்த்த மக்களும் ரொம்பவே சந்தோஷமா கணேஷ் ராயை பார்த்து கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இடத்துல சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல மலை உச்சியில ஒரு பஸ் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அது ரொம்பவே குறுகலான ரோடு. அதுல ஒரு பஸ் மட்டும்தான் போறதுக்கான வழி இருக்கும். அந்த ரோட்ல தான் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. அந்த பஸ்ல தான் ராய் இப்ப இங்க நடக்கிற கூட்டத்துக்காக வந்துட்டு இருக்காரு. ராய்ன்றது கணேஷ் ராயோட அப்பா. இவரை தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஊர் தலைவர்னு சொல்லியிருப்போம். இது பஸ் வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வந்து எதிர்த்த மாதிரி வந்து இந்த பஸ் மறிக்குது. எந்த பக்கமே மூவ் பண்ண முடியாத மாதிரி நிக்குது. உடனே பஸ் டிரைவரும் ரிவர்ஸ் எடுத்து போறாரு. ஆனா அந்த ட்ரக்கு அவங்கள விடாம பஸ்ஸோட முன்பக்கம் இடிச்சு மலை உச்சியில இருந்து பஸ்ஸை கீழே தள்ளி விடுது. இதுல ராய் மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பஸ்ல டிராவல் பண்ண எல்லாருமே செத்துறாங்க.